2021 ஆண்டின் சிறந்த புலனாய்வு செய்தி அறிக்கையிடலுக்கான விருதை நியூஸ் ஃபர்ஸ்டின் விந்தன பிரசாத் கருணாரத்ன சுவீகரித்தார். 2021 ஆண்டிற்கான தமிழ் மொழி மூல சிறந்த தொலைக்காட்சி புலனாய்வு தேடல் செய்தி அறிக்கைக்கான ஜூரி விருது சான்றிதழை நியூஸ் ஃபர்ஸ்டின் ரியாஸ் ஹாரிஸ் பெற்றுக்கொண்டார். வருடத்தின் சிறந்த தொலைக்காட்சி தொடர் நாடக இசையமைப்பாளருக்கான விருதினை சக்தி டிவியில் ஒளிபரப்பாகிய 7K நாடகத்திற்காக வேர்ல்ட் பிரஜிவ் தனதாக்கிக் கொண்டார். 2021 ஆண்டிற்கான சிறந்த தொலைக்காட்சி இசையாக்கல் நிகழ்ச்சிக்கான விருதினை சக்தி டிவியில் ஒளிபரப்பான சக்தி சூப்பர் ஸ்டார் இறுதி சுற்றுக்கான நிகழ்ச்சியை வழங்கிய தினேஷ்குமார் பெற்றுக்கொண்டார். 2021 ஆண்டிற்கான சிறந்த தொலைக்காட்சி ஆவண நிகழ்ச்சிக்கான விருதினை பயணம் ராவண தேசம் நிகழ்ச்சிக்காக சக்தி டிவியின் சுதர்ஷன் கனகராஜா பெற்றுக்கொண்டார். 2022 ஆண்டுக்கான சிறந்த புலனாய்வு செய்தி அறிக்கையிடலுக்கான விருதை நியூஸ் ஃபர்ஸ்டின் லக்மால் கிரிந்திகள தனதாக்கினார். 2024 ஆண்டிற்கான தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த சிங்கள மொழி மூல நிகழ்ச்சிக்கான விருதினை பத்திகட நிகழ்ச்சிக்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் அசோக டயஸ் பெற்றுக்கொண்டார். 2024 ஆண்டிற்கான ஆங்கில ஆவணமாக்கல் நிகழ்ச்சிக்கான திறமை சான்றிதழை த டான்ஸ் ஆஃப் கஜா நிகழ்ச்சிக்காக நியூஸ் ஃபர்ஸ்டின் அசோக டயஸ் பெற்றுக்கொண்டார். 2024 ஆண்டிற்கான தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த ஆங்கில நிகழ்ச்சிக்கான விருதினை நியூஸ் ஃபர்ஸ்டின் சொனாலி வணிகபதுகை பெற்றுக்கொண்டார். சிறந்த தொலைக்காட்சி நடிகைக்கான விருது திசுரி யுவனிகா வசமானது. சிறந்த நடிகராக தனுஷ்க டில்ஷான் விருதினை பெற்றார். வருடத்தின் மிக சிறந்த தொலைக்காட்சி தொடர் நாடக ஒளிப்பதிவாளருக்கான விருது சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய 7K நாடகத்திற்காக பத்தும் பிரசாந்த் பெரேரா வசமானது. வருடத்தின் மிக சிறந்த தொலைக்காட்சி தொடர் நாடக படத்தொகுப்பாளருக்கான விருதினை சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய 7K நாடகத்திற்காக லங்கா விதானகே சுவீகரித்தார். வருடத்தின் மிக சிறந்த தொலைக்காட்சி தொடர் நாடக துணை நடிகருக்கான விருது சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய 7K நாடகத்திற்காக தர்ஷன் தவராஜ் வசமானது. வருடத்தின் மிக சிறந்த தொலைக்காட்சி தொடர் நாடக துணை நடிகைக்கான விருது சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய 7K நாடகத்திற்காக மோனிஷா பாக்கியராஜா வெற்றி கொண்டார். அவர் சார்பில் நாடகத்தின் இயக்குனர் விருதினை பெற்றுக்கொண்டார். வருடத்தின் மிக சிறந்த நடிகருக்கான விருது சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய 7K நாடகத்திற்காக சுதர்ஷன் ரவீந்திரன் வசமானது. வருடத்தின் மிக சிறந்த நடிகைக்கான விருதினை சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய 7K நாடகத்திற்காக கவிப்பிரியா மனோகரன் சுவீகரித்தார். தமிழ் மொழி மூலமான மிக சிறந்த தொலைக்காட்சி திரைப்படத்திற்கான விருதை சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய அதிரா தொலைக்காட்சி திரைப்படத்திற்காக இயக்குனர் சுதர்ஷன் கனகராஜா வென்றார். தமிழ் மொழி மூலமான சிறந்த தொலைக்காட்சி தொடர் நாடக திரை தமிழ் மொழி மூலமான சிறந்த தொலைக்காட்சி தொடர் நாடக திரைவசனத்திற்கான விருதை சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய 7K நாடகத்திற்காக கனகராஜா தினேஷ்குமார் சுவீகரித்தார். வருடத்தின் மிக சிறந்த தொலைக்காட்சி தொடர் நாடக இயக்குனருக்கான விருதினை சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய 7K நாடகத்திற்காக கனகராஜா தினேஷ்குமார் வென்றார். அரசு தொலைக்காட்சி விருது வழங்கல் நிகழ்வில் வருடத்தின் மிக சிறந்த தமிழ் மொழி மூலமான தொலைக்காட்சி நாடகத்திற்கான விருது சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய 7K நாடகத்தினை தயாரித்தமைக்காக சக்தி டிவி அலைவரிசைக்கு கிடைத்தது. மிகப்பெரிய ஒரு சிரத்தை தான் தமிழ் மொழி மூலமான இந்த நாடகத்திற்கும் நாடகத்தில் நடித்த கலைஞர்கள். சிறந்த தொகுப்பிற்கான திறமை சான்றிதழ் சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அமாயா நாடகத்திற்காக மனோஜ் ராஜன் வசமானது. அமாயா நாடகத்தில் நடித்த ஜானி அப்ரியனுக்கு சிறந்த நடிகருக்கான திறமை சான்றிதழ் வழங்கப்பட்டது. Crime story
சிறந்த தொலைக்காட்சி அனிமேஷன் தயாரிப்புக்கான திறமை சான்றிதழை சக்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கிரைம் ஸ்டோரி தீம் நிகழ்ச்சிக்காக புத்திக திசாநாயக்க சுவீகரித்தார்.